திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க. முதல் விஷயம், மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம்? ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார்? இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியில 4 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 கிரகமும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எடுக்கணும். அது உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு 70% நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிச்சம் 30% அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள், அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்போது அக்யூரேட்டாக 100க்கு 100% நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இது வரும்பொழுது இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல இது வேண்டாம், இது நடக்காது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம். என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. அதே போல சுக்கிரன் 20ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார். அதே போல சூரியன் 15ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. 3 கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க. அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி தன்னுடைய துலாம் வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால அது கவலையே பட வேண்டியதுல. குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார். அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன். சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசி ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருக்கார். இந்த மாசம் பாத்தீங்கன்னா தனஸ்தானம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை ஏற்படுது. விருச்சிகத்துல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்கு இந்த மாதம் இருக்கு. இந்த ராசி அதிபதியே 20ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டுல இருந்து அவருடைய இன்னொரு சொந்த வீடாக இருக்கக்கூடிய 8ஆம் வீட்டு பாக்குறாரு. அப்ப திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், பண வரவு, தொழில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா உண்டு. ஒரு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் உண்டு. ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் கையில காசு பணம் புழங்கும். பண வரவுகளை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு. சரி, கூட இருக்காங்களே இந்த கூட்டு கிரகங்கள், அவங்க நல்ல கிரகங்கள், நல்ல கிரக சேர்க்கையாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இப்ப கூட யார் இருக்கார்? உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அங்கதான் இருக்கார். லாபஸ்தானாதிபதி. வருமானத்தை கொடுக்கிற இடம் 2ஆம் இடம், லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்ப அந்த 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இதே வீட்டுல இருக்கிறார். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு போயிடுறார். ஆனாலும் குரு பார்வை, குரு பார்வை கோடி நன்மைகள். குரு பார்க்கின்ற இடம் செழிக்கும். 20ஆம் தேதிக்கு மேல இன்னும் பாருங்க, உங்க சுக்கிரனும் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார். அப்பவும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கும். அப்ப இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இல்ல. துளாராசிக்கு எப்படியும் பணம், பொருளாதாரம் இதெல்லாம் சேர்த்ததான் போறீங்க. குடும்பத்துக்குண்டான விஷயத்தை செய்யதான் போறீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகுது இந்த கிரகங்கள். லாபஸ்தானாதிபதி கூட இருக்கும் பொழுது எதை செய்தாலும் லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். 2 மடங்கு லாபம், 3 மடங்கு லாபம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது செவ்வாய், அவர் ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் இங்க இருப்பார். அவர் 2-7 கூடையவராகி 2ஆம் வீட்டுல இருக்கார். 7ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுல குரு பார்வையில நிக்கிறார். அப்போ வருமானங்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணம் சார்ந்த விஷயத்தையும் நோக்கி பயணப்படுவீங்க.
உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய பார்ட்னருக்கோ உங்க மனைவிக்கோ உங்க நண்பர்களுக்கோ ஏதாவது பகிர்ந்து கொடுப்பீங்க. அவங்க தேவைகளுக்கும் நீங்க உதவி பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடங்கிறது கைப்பகுதி. இப்ப 3ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் வராரு, 3ஆம் இடத்துக்கு செவ்வாயும் வரப்போகுது, 3ஆம் இடத்துக்கு சூரியனும் வரப்போகிறார். இதெல்லாம் என்ன ஆகும்? 3ஆம் இடத்துல இருக்கிறப்போ இந்த கிரகங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். துளாராசி இயற்கையாகவே கர்ம ராசி ஜாஸ்தின்னு பெயர் அதற்கு. ஏன்னா சனி அங்க உச்சமாகுது. உழைப்பாளி, உழைப்புக்கு பேர் போனவங்க, ஆனா நம்பி ஏமாறக்கூடியவங்க இருக்குது இதுல. இதெல்லாம் நடக்கும் லைஃப்ல. துலாத்துக்கு இதெல்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்கும். பரவாயில்ல, நான் கொடுக்குறேன், நான் விட்டு கொடுத்துட்டு போறேன், அவன் எப்படியோ இருந்துட்டு போறான், ஆனா நான் என்னோட எண்ணத்துல நான் நல்லவங்க, நான் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நான் அவனுக்கு அவன் எனக்கு திருப்பி செய்யறான் செய்யல அது வேற, ஆனா நான் அவங்களுக்கு செய்யறேன், அது இறைவன் பார்த்துக்குவாரு அப்படிங்கிறத ஒரு மனோபக்குவத்தையும் எப்பவுமே துலாத்துக்கு உண்டு. அப்போ இப்போ உங்க 3ஆம் இடத்துல, 3ஆம் இடங்கிறது கைப்பகுதி இல்லையா, அந்த இடத்துல இவ்வளவு கிரகங்கள் வரும்போது கை நிறைய அள்ளி அடுத்தவர்களுக்கு உதவி செய்து மன திருப்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது தெய்வ கடாட்சத்தோட, தெய்வத்தினுடைய பார்வையில, குருதான் வந்து தெய்வ கடாட்சம். அப்ப தெய்வத்தினுடைய பார்வையிலே செய்ய போறீங்க. அடுத்தது பாருங்க குரு பகவான். இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா 3, 6 அவர் வக்ரகதி அடைகிறார் 9ஆம் வீட்டில். ஆனாலும் உங்க ராசியை பார்க்குது. இது யோகம் தானே. ராசி அதிபதியும் குரு பாக்குறார், ராசியும் குரு பாக்குது. இதோட துளாராசிக்கு இந்த மாதம் என்ன பலன் வேணும்? ஏங்க மேடம் நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோன்றதுன்னா அது உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள். கோச்சாரப்படி கிரகங்கள் அருமையா இருக்கு இந்த மாசம். லக்னத்தை அதாவது ராசியை குரு பார்க்குதுன்னா, குரு பார்க்கிற வரைக்கும் நன்மைகள், குரு பார்க்கிற வரைக்கும் உங்க கூட ஏதோ ஒரு பெரிய சக்தி, பெரிய ஆறாம், நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், வழிபட்ட தெய்வம், இது எல்லாமே வந்து உங்க கூட நிற்கும். அடுத்தது நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறது கூட இது எல்லாமே எழுதப்பட்டது, விதிக்கப்பட்டதே. நீங்க யாரை பிடிக்கணும், எங்க போகணும், எந்த குரு உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து முதல்லயே எழுதப்பட்டது. அதெல்லாம் அப்படியே லைனா நிற்கும் இந்த காலகட்டங்கள்ல. உங்களை நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கும். தெய்வ கடாட்சத்தோட இருக்கக்கூடிய மாதம் இந்த துலா மாதம், துலா ராசிக்கு இந்த மாதம். அதுவே பாருங்க, சனியும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். சனி யாரு? 4, 5 குடையவர். உடம்பு முடியாம இருந்திருக்கும், ரொம்ப டிப்ரெஷன் இருந்திருப்பீங்க, மனசு தெளிவில்லாம இருந்திருப்பீங்க, குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகளை அடிச்சுட்டோம், குழந்தை மாறுக்குள்ள திட்டிட்டோம், இது போல குழந்தைகளுடைய செயல்கள் சரியில்லை, அதனால மன வேதனைகள் அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா துலாத்துக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா 5ல ராகு, 5ல ராகு இருந்ததுன்னா, குழந்தை ஸ்தானத்துல ராகு இருந்ததுன்னா குழந்தைகள் ரீதியாக ஒரு மனக்கவலை, குழந்தைகள் தப்பான வழியில போவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். எல்லாருக்குமே அது அப்படி இருக்காது. அந்த குழந்தை ஜாதத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா அதை கொண்டு போயிடு, ராகு இதில் சப்போர்ட் பண்ணிடு, நல்லா இழுத்து கொடுது. ராகு தான் வைரல் கிரகம், அதோட கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படிங்கிறது எல்லாமே இந்த ராகு இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும் குழந்தைகள் விஷயத்துல. துளாராசி அன்பர்கள், இந்த இந்த ராகு இங்க இருக்கிற வரைக்குமே, செப்டம்பர் வரைக்கும். அப்போ இதுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு வழிபாடுகள் என்ன அப்படின்னா, குரு பார்வை இருக்கிற வரைக்கும் தப்பிச்சுக்கலாம். குரு பார்வை ஏப்ரல் வரைக்கும் இருக்குது, அது தப்பிச்சுக்கலாம். அதுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இப்போ இனி இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, சொத்து ஏதாவது உங்க பக்கம் வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். 4ஆம் அதிபதி 6ல போய் நிக்குது சனி. அப்போ ஹோம் லோன் வாங்குறது, 6ஆம் இடங்கிறது வாடகை வருமானம்னு சொல்லுவோம். இப்போ வாடகை வருமானம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அதுக்கு ஏதாவது வீடு கட்டுறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, கேட்ட இடத்துல பணம் கிடைப்பது, லோன் கிடைப்பது, இதெல்லாம் உண்டு. 6ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா எதிரிகளை ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம். இத்தனை நாள் சனி வக்கரமாக இருந்ததுனால நிறைய எதிரிகள் சேர்ந்திருப்பாங்கன்னு அர்த்தம். உங்களையே அறியும் நிறைய எதிரி சேர்ந்திருப்பாங்கன்னு அர்த்தம். இப்ப அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும், அவங்கள ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது புதன் பகவான். புதனை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 12ஆம் அதிபதியாகி ராசிக்குள் ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் மாதிரி விருச்சிகத்துக்காகவும் 2ஆம் வீட்டுக்கே வந்தாரு. 9 கூட 2ஆம் வீட்டுக்கு வருதுன்னா தந்தை மூலமாக வருமானம் கிடைக்கும். 9னா தந்தை, 2னா வருமானம். தந்தை மூலமாக வருமானம் கிடைக்கும், தந்தை சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும், தந்தை உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க, அல்லது நீங்க பேசுறதை கேட்டு புரிந்து உங்க குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்வாங்க. அப்ப அவரே 12ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் நிற்கும் போது முழுக்க முழுக்க வருமானம், வெளிநாட்டு வருமானம் வரும். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கொஞ்சம் விரைய செலவுகளும் உண்டு குடும்பத்துல. ஏன்னா 12ஆம் அதிபதிங்க விரையாதிபதி தானே. அப்ப குடும்பஸ்தானத்துக்குள்ள வரும்போது குடும்பத்துக்கு உண்டான விரயத்தை கொடுப்பார். நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருந்துச்சா சுப விரயமா வரும். தசாபுத்திகள் நல்லா இல்லைன்னா தேவையில்லாத அசுப வரியங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா 12ஆம் இடம் சுப வரையத்தையும் சொல்லும், 12ஆம் இடம் அசுப வரியத்தையும் சொல்லும். மீண்டும் மீண்டும்
ஒரு இந்த மாதம் முழுவதும் இந்த செலவு விட்டு அடுத்த செலவு அப்படின்னு போயிட்டே இருக்கு. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. குரு பார்வை இருக்கிறதால எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும், எது வந்தாலும் அதுல இருந்து போராடி வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பும், அதுவும் நீங்க வழிபட்டு வந்த ஒரு தெய்வம் உங்க கூட துணை இருந்து பெருசா வர்றது சிறியதாக செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே துலா ராசிக்கு இந்த மாதம் உண்டு. நல்லதே நடக்கும். துலாத்துக்கு நன்மைகள் மட்டுமே இந்த மாதம். தொழில், வியாபாரம், வருமானம் எல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுப்பாக நடந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி உங்க பக்கம்தான். இதெல்லாம் ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளில் சரணம். சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க இது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது. இதில் பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் இந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகையை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சஷ்டி அது டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன இந்த 17 விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விரதங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சுன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகப் பெருமானுக்கு உகந்ததே, முருகப்பெருமானுக்கு உகந்ததே, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்ததே, விஷ்ணுவுக்கு உகந்தது. அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள், அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா
டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் வந்து மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்க காப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. சிவாய நமக. துலா ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025ற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. அதாவது டிசம்பர் மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக வருகிறது. தனஸ்தானம் வலிமையடையுது. தனஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உங்கள் ராசிநாதன் உட்பட முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது. கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் அங்கே இருக்கார். உங்களுடைய 11ஆம் இடம் வலிமையாகுது. அடுத்தது செவ்வாய் பகவான். அது செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வராரு. 7வது பாவங்கிற கலத்திரஸ்தானாதிபதியாகவும் அவர் தான். அப்போது அவருக்கும் தனஸ்தானத்தோட சஞ்சாரத்தை மேற்கொள்கிறாரு. அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் உட்கார்றாரு. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் தான், ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான். அதனால் இந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வலிமையாகுது. போரா குறைக்கு புத பகவான் வேற அதில் வந்து உட்கார்றார். புத பகவான் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி, உங்களுடைய பாக்கியஸ்தானம். இந்த 7 பாவங்கள் எல்லாமே அப்படியே சக்திகளை குவிச்சு உங்களுடைய தனஸ்தானத்துக்கு கொடுக்குது. இந்த சக்திகள் குவிதல்ங்கிறது மிக முக்கியமானது. ஒரு இடத்துல வந்து சக்திகளை குவிச்சு செய்யும்போது தான் அந்த காரியம் வெற்றி அடையும். பல விஷயத்தை பல கருத்துக்களுடன் செய்யாமல் ஒருமித்த கருத்துடன் ஒரே சிந்தனையாக இருந்து அதை செய்யும்போது வெற்றி சாத்தியாகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இது உங்களுக்கு அமோக வளர்ச்சியாக துளராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. முக்கியமாக உங்களுடைய தனஸ்தானம், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். அது ஒரு பெரிய நல்ல விஷயம். இன்னொன்று வந்து ஓடினவனுக்கு 9ல் குரும்பாங்க. அது மாதிரி இப்போ இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 10ஆம் பாவத்தில் இருந்து 9ஆம் பாவத்திற்கு வக்கரம் பெற்று அப்படியே பேக்கில் வரார். அப்போது அந்த குரு பகவான் அந்த வக்கரம் பெற்று பின்னாடி 9ஆம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு பகவான் இப்போ 9ஆம் பாவத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லை, அந்த 9ஆம் அதிபதி புத பகவான் அதே சமயம் கரெக்டாக அவர் வரக்கூடிய காலத்தில் அவரும் உங்களுடைய 3ஆம் பாவத்துக்கு வராரு. 3ஆம் பாவத்தில் இப்போ சொன்ன அத்தனை கிரகங்களும் 3ஆம் பாவத்துக்கு மாறுது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே 3ஆம் பாவத்துக்கும் மாறுது. அப்போது அந்த குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த குருவினுடைய பார்வை எல்லாத்துக்கும் கிடைக்குது. இதில் கூடுதலாக புதன் குரு பரிவர்த்தனா யோகம், இந்த 3-9க்கான பரிவர்த்தனா யோகம் பூர்ணமாக கிடைக்குது. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது அங்காளி பங்காளிக்குள்ள சொத்து கொடுக்கல் வாங்கல டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, ஏதாவது சொத்தை வாங்கிட்டு யாரும் கொடுக்காம இருக்காங்க, அல்லது பணத்தை வாங்கிட்டு சொத்தை கிரயம் பண்ணி கொடுக்காம இருக்காங்க, அல்லது கிரயம் பண்ணி கொடுத்ததிலே சொத்துல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது, அதை பேரை ரிஜிஸ்டர் பண்ணது அடுத்த தலைமுறையை மாத்திரல ஏதோ இனிஷியல் மாறி போச்சு, ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு, அல்லது பட்டா வாங்க முடியாமல் இருக்குது, சிட்டா அடங்கல்களில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த சொத்தை முடங்கி இருக்குது, அதை நம்ம பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியல, நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய நமக்கு உண்டான உரிமைகள் அதில் தடைபட்டு போகுது. இது மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்தில் என்ன விதமான வில்லங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே என்ன ஆகிடும், நிச்சயமாக மாறிவிடும். எல்லாமே பரிபூர்ணமாக தவிடுபடி ஆகிவிடும். அதனால் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு மிக மிக முக்கியமானது. துளாராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கடல் கடந்தும் உங்களுடைய வியாபாரம் செழிமடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க. அதனால் வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் ஆசையாக கவலையப்படாதீங்க. இந்த மாதத்தில் வெளிநாடு போவதற்கு ஒரு யோகம் இருக்குது. பாஸ்போர்ட் கூட எடுக்கலாம் சுவாமி, என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம்.
நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடியதான ஒரு அற்புதமான யோக பலன் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு வேலை, நான் ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, நான் இதுலேயே எனக்கு இன்னொரு ஹையர் போஸ்டிங் கிடைக்கணும், அல்லது இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் போகணும், இந்த மாதிரி உங்களுக்கு யோசனை இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு துளாராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இதில் கூடுதலான நல்ல விஷயம், 10ஆம் பாவத்தில் ஒரு முதல்ல குரு பகவான் இருந்து தான் அவர் 9க்கு வராரு. அதனால் முற்பகுதியில் சில விஷயங்கள் தொழில் ரீதியான சில தடைகள் இருக்குது. அதனால் நீங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமை தோறும் டிசம்பர் 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி எல்லாமே இந்த 2025 வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் வியாழக்கிழமையில் வருது. அன்றைய தினம் குரு பகவானை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள், அமோக வளர்ச்சிகள் உண்டு. சிவாய நமக. உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய, அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் அந்த 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அதனால இந்த மாதம் தனுர் ராசியில 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போகுது. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறார். இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் வரப்போகுது. இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம். அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில இருக்க போது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 2025 உண்டான இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். இதனால குடும்பத்துல ஒரு சிறிய மாற்றங்கள், ஒரு வீடு மாற்றம் செய்யறது அல்லது வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்கள் செய்யறது, இந்த மாதிரியாக எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு லிபரலா, அதாவது யாருக்குமே வேதனை அளிக்க கூடாத அளவிற்கு இவர்களினுடைய வார்த்தையில ரொம்ப கவனம் இருக்கும். ஆனால் கோபம் அப்படின்றது அவர்களினுடைய வார்த்தைகள்ல அதிகப்படியாக வெளியில வந்துடும். ஏன்னா உள்ளுணர்வுகளை அடக்கி 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 இவர்கள் வெளியில கோபத்தை வார்த்தைகள் மூலமாக தான் காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அத கோபம் அப்படின்றது பெரிய அளவுக்கு வராது, வந்துருச்சு அப்படின்னா இவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால இந்த துலாம் ராசி என்பவர்கள் எப்போதுமே எல்லாரிடத்திலுமே ரொம்ப அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் அப்படின்ற மாதிரியான உறவுகள் இருந்தாலும் சரி, அடுத்து உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியாக ஒவ்வொரு உறவுகளுக்கும் தனக்குண்டான ஒரு அந்தஸ்தை கொடுத்து, தனக்குண்டான ஒரு மதிப்பை கொடுத்து, அவர்களுக்குண்டான சில தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர்களினுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மறுக்கப்பட்ட ஒரு நபராக, இவர்களை மதிச்சு எந்த ஒரு விஷயமும் செய்யாத ஒரு நபராக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க இவர்களை எந்த அளவுக்கும் ஒரு பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வீடு கட்டுறது அப்படின்னா கூட அந்த பிளான் கூட இவர்கள் கிட்ட கேட்காம அவர்களே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களே முடிவெடுத்து அதை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஒவ்வொரு இடத்துலயும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு அந்த குடும்ப
குடும்ப நபர்களால மறுக்கப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்திருப்பாங்க. இவர்கள் மதிச்சா என்ன மதிக்காட்டி என்ன அப்படின்ற மாதிரியாக தனக்கு இருக்கக்கூடிய உழைப்பு, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, தனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை நம்பி வாழ்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் மிகவும் ஒரு பொறுமையாக இருந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். வேலை ரீதியான சில விஷயத்திலையும் சரி, கூட வேலை பார்க்கிறவங்க எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அதை ஈடுகட்டி அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஆனா இவர்கள் ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட இவர்கள் கூட வேலை பார்க்கிறவங்க அதை பெருசுபடுத்தி அதை இவர்களுக்கு ஒரு பாதகமாக ஆக்கி அந்த இடத்துல இருந்து இவர்கள் அவமானப்படக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் தனக்காக எல்லாருமே ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும். இந்த டிசம்பர் மாதம் இந்த சில மாற்றங்களை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு நேரம், ஒரு சுயநலமாக மாறக்கூடிய ஒரு நேரம். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சுயநலம் அப்படின்ற ஒரு பார்ட்டே இவங்களுக்கு கிடையாது. எல்லாமே மற்றவர்களுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பார்ட்டு தான் இது வரைக்கும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய பார்ட் பாத்தீங்கன்னா, இவர்கள் தன்னுடைய நலத்திற்காக தான் எங்கெங்கெல்லாம் மறுக்கப்பட்டானோ அந்த இடத்துல எல்லாம் இவர்கள் நல்ல ஒரு நிமிர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு சுயநலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால நல்ல ஒரு மாற்றங்கள் வருமா மேடம்? எங்களுக்கு நான் நினைத்தது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க என்ன நினைக்க போறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து வேலை சார்ந்த அமைப்புகள்லயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு பதவிகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் அதை வெளியில காட்டாம உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் செலுத்தினதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், அடுத்து அந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய பொறுமை இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து ஒரு பூமி ஆளக்கூடிய ஒரு அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில இருந்து குழந்தை பாக்கியம், திருமண ஏற்பாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு புது உறவுகள் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த குழந்தை பாக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 வருடம் கழிச்சு நீங்க குழந்தை பெத்துக்கலான்னு அப்படின்னு முயற்சி பண்ணும்போது நிறைய தடைகள் வந்திருக்கும். அதையும் தாண்டி இப்போ உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல 2வது குழந்தை சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லயும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அந்த 2வது குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் வந்து ஒரு நல்ல வீட்டுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் ஒரு வளர்ச்சியையும், செல்வ வளர்ச்சியையும், பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு திருமண வரன் பார்க்கறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது. வெளியூர்ல இருந்து திருமண வரன்கள் பார்க்க போறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள், அதன் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை இது மாதிரியாக எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். வேலை ரீதியான ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த டிசம்பர் மாதம் அதற்குண்டான முடிவுகளை எடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. சில பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த கோச்சார நிலவரப்படி பலன்கள் நடக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி, கெடுதலான திசாபுத்தி இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நிவர்த்தி நம்ம இந்த காலம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தினால நமக்கு நிறைய மாற்றங்கள் வரும். இந்த மாதம், அதாவது இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பவர்கள் காமாட்சி அம்மனை நிறைய வழிபாடு பண்ணணும். காமாட்சி அம்மனுக்கு ஒரு சாரி, அதாவது புடவை வாங்கி சாத்துறதாக வேண்டிக்கோங்க. அது எந்த வேண்டுதல்னாலும் இருக்கலாம். உங்களுக்கு குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட வேண்டுதலோ, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட வேண்டுதலோ, ஒரு திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட வேண்டுதலோ எதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த அம்மனுக்கு ஒரு புடவை சாத்தி, அதாவது புடவை
புடவை சாத்துறதாக ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. அடுத்து சின்ன கன்னி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையான ஒரு அவங்களுக்கு உண்டான சில ஆடைகளை தானமாக கொடுக்கறது, இந்த மாதிரியாகலாம் சின்ன சின்ன ஒரு உதவிகளை செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதனால உங்களுடைய இந்த பரிகாரம்லாம் செய்யறதுனால உங்களுடைய சேமிப்பு அப்படின்றது வளரக்கூடிய ஒரு நேரம். தேவையில்லாத செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.